ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீரையை வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடல மாவு, சப்பக்கி கீரை, இதோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் அந்த கீரை. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு. இப்போ ஒரு கப்பளவு மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கடல மாவை தான் நான் ஆட் பண்ணுறேன். இதனோட சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ அதனுடைய ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சால்ட் இந்த மாவோட. இப்போ ஒரு கப் அளவு ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கீரை பாருங்கள், ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பக்கி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் எடுத்திங்கன்னா சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தயாராகியாச்சு. நம்ம போண்டா போட்டுடலாம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம போண்டாவை போட்டுடலாம். ரவுண்டாக போட்டுக்குங்க, இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்குங்க. சும்மா கிள்ளி சின்ன சின்னதாக போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள கீரை எல்லாமும் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ எண்ணெயில் போண்டா எல்லாம் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து போண்டாவெல்லாம் திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், போண்டாலாம் நல்லா செவர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை நான் திருப்பி விடுறேன். ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கீரையில் இன்னொரு குணம் என்னென்னா, இது நல்லா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையில். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி போண்டாவாக போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா செவந்துடுச்சு. நான் இப்போ எல்லா போண்டாவையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கிறேன். சுட சுட சப்பக்கி போண்டா தயாராகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான போண்டா. இதை நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.